ஒரு குரூப் அட்மின் எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குரூப்போட இன்ஃபர்மேஷன் பகுதிக்குள்ளே உள்ளே போய்க்கிறங்க. உள்ளே போனீங்க அப்படின்னா கீழே யாரெல்லாம் அந்த குரூப்பில் இருக்காங்க அப்படின்றது நோட்டிஃபை ஆகும். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் அந்த பர்டிகுலர் பர்சன் மேலே டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணிங்கன்னா மெசேஜ், வியூ அண்ட் மேக் அ குரூப் அட்மின் வரும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் மேக் அ குரூப்னு கொடுத்தீங்கன்னா அவங்க இந்த குரூப்போட அட்மினாகவும் ஆக்டிவ் ஆவாங்க. ஒரு குரூப்பில் மல்டிபிள் அட்மின்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப முக்கியமான பகுதி. ஒரு குரூப்பில் எல்லாரையும் நம்ம அலோவ் பண்ணி பேச விடும் பொழுது கண்ணாப்பின்னான்னு நிறைய தொந்தரவுகள் வருது. அவங்கவுங்க விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, கண்ட்ரோல் பண்ண முடியலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஆப்ஷனையும் வாட்ஸ்அப் கொடுத்துருக்காங்க. வெரி சிம்பிள். அட்மின் மட்டும்தான் இந்த குரூப்புக்குள்ளே அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க முடியும், வேறு யாரும் கொடுக்க முடியாது அப்படின்றதுக்கான ஒரு ஆப்ஷன் தான் இது. ஸோ இதை எப்படி எனேபிள் பண்ணுறது, அட்மின் மட்டும் எப்படி போஸ்ட் பண்ணுறது அப்படின்னா அதை ஈஸியாக நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். ஒன்றும் இல்லை, இந்த குரூப்போட மோர் ஆப்ஷன் போங்க. மோர் ஆப்ஷனில் குரூப் இன்ஃபோ போங்க. ஸோ குரூப் இன்ஃபோ போனீங்கன்னா குரூப் செட்டிங்ஸ்னு வரும். இந்த குரூப் செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா சென்ட் அ மெசேஜ் அப்படின்னு இருக்குது. ஸோ சென்ட் அ மெசேஜில் ஆல் பார்ட்டிசிபென்ட் அண்ட் ஒன்லி அட்மின் 2 ஆப்ஷன் இருக்குது. இதில் நீங்கள் ஒன்லி அட்மின்ஸ்ன்றதை டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த குரூப்பில் அட்மின் மட்டும்தான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அதாவது ஒரு மெசேஜை போஸ்ட் பண்ண முடியும். மீதி இருக்க குரூப் மெம்பர்ஸ் எல்லாமே நீங்கள் போடுற மெசேஜை பார்த்துக்கிற முடியுமே தவிர அவங்க இதுக்குள்ளே பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது, டிஸ்கஸ் பண்ண முடியாது. இது ரொம்ப செக்யூர்டாக அந்த குரூப்பை கொண்டு போகிறதுக்கு தேவைப்படுச்சுன்னா இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிக்கலாம்.